Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th chemistry public exam சென்டமா கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரக்கூடிய திங்கக்கிழமை 12th மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 12th கெமிஸ்ட்ரிக்கு 6 PTA மாடல் கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் 8 பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு கொஸ்டினை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மினிமம் 70 மார்க்ஸ்க்கு வந்து 50 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து கெயின் பண்ணலாம். ஸோ 14 கொஸ்டின் நீங்கள் நல்லபடியாக வந்து படிக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு சாப்டர் வைஸ் அந்த 14 சாப்டர்லையுமே வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உடைய கொஸ்டின் பேங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் யூனிட் வைஸாக கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் நல்லபடியாக படிங்க. அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் கெமிஸ்ட்ரி எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டினுடைய பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா டயட் கொஸ்டின் கேட்குறாங்க, அப்ளிகேஷன் கேட்குறாங்க, ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த 3 கேட்டகரியிலையுமே டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் டெரைவேஷன் கேட்குறாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க, பிரின்சிபல் தியரி வந்து கேட்குறாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் பேஸில் கேட்குறாங்க, லாஸ் கேட்குறாங்க, லிமிடேஷன்ஸ் கேட்குறாங்க, நேமிங் ரியாக்ஷன் கேட்குறாங்க, கால்குலேஷன் வந்து கேட்குறாங்க, ப்ரிப்ரேஷன் ரியாக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த டைப்பில் வந்து என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் யூசஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் அலுமினியம், யூசஸ் ஆஃப் போரான், யூசஸ் ஆஃப் ஹீலியம், யூசஸ் ஆஃப் சிலிகான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே வருது. இப்போ டிஃபரன்ஷியேட் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த மினரல்ஸ் அண்ட் ஓஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் த லேந்தலைன்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்கள் அந்த டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டினில் தலைப்பில் நல்லபடியாக படிங்க. இப்போ தியரி பிரின்சிபல்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ஆசிட் பேஸ் தியரி, கொலிஷன் தியரி இன்னும் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மான்ஸ் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல், explain the structure of diboron, explain the structure of glucose, explain the structure of fructose இந்த 4 டாப்பிக்லேருந்து ஒரு 5 மார்க் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஈக்குவேஷன் கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா derive the next equation, relation between the pH and pOH, relation between the delta G, E and K equilibrium. ஸோ இந்த மாதிரி டெரைவேஷன் கொஸ்டின் முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ரியாக்ஷன், ப்ரிப்ரேஷன் ஃபார் பொட்டாசியம் டைக்ரோமேட், ப்ரிப்ரேஷன் ஃபார் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ப்ரிப்ரேஷன் ஃபார் பாஸ்போரிக் ஆசிட், ப்ரிப்ரேஷன் ஃபார் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லபடியாக படிங்க. பிடிஏ கொஸ்டின் தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்கள். 8 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் ரெஃபர் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கு. நீங்கள் ஓவராலாக நீங்கள் படிச்சினாவே கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் முழுமையாக மதிப்பெண் என்பது கன்ஃபார்ம். நல்லபடியாக படிங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் டயம் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் டயம் இருக்குது. இந்த 2 நாளையும் நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தேங்க்யூ.